உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ரம் என்ன 3 ஜாக்பாட்டை தரப்போகிறது நண்பர்களே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 11ஆம் இடத்திலே சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வக்கரமாகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்திலே சும்மா கொடுத்தாலே நல்லது பண்ணுவாருங்க. சும்மாவே நல்லது பண்ணுறாள். திடீர்னு ஒரு மூடில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்க, கேளுறா, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு அப்படிங்குவேன். அண்ணே அது கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுவேன், வச்சுக்க, வேறு என்ன மிஷின் மட்டும் வாங்கினா போதுமா, அதுக்கப்புறமா மேற்கொண்டு செலவு வேணா, டூல்ஸ் வாங்க வேணாமா, இன்னும் 2 லட்சம் கேளு, அண்ணே என்ன இப்படி கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஜோக்கில் கடைசியாக கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் சீனில் மாற்றி நடக்கும். உங்களுக்கு சனி கொடுத்துருவார். காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியா போகுது. ரிஷபராசிக்காரருக்கு ஜாக்பாட் நம்பர் 1 ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி சார் பாக்கு மட்டையில் செருப்பு தைச்சி போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார். என்ன குருஜி ஒரு லாஜிக் வேண்டாமா? ஏங்க லாஜிக் இல்லாத லாஜிக் பண்ணுறது தானே சனியோட வேலை. அது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவர் ஓகேன்ட்டார். இந்த டைம் உங்களுக்கு பணம் தரப்பா, பண்ண தயாரான்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி பேர் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சனி பகவான் ஒன்றை பார்க்கும் பொழுது உடம்புல ரோகங்கள், சார் என்னன்னே தெரியல சார், டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகிற எண்ணமே வரமாட்டேங்குது சார். கவலைப்படாதீங்க, சனி பகவான் உடம்பை பார்த்துட்டாரு. ஜிம்முக்கு தான் போவீங்க, டெய்லி ஜிம்முக்கு ஒரு டிஷர்ட் போட்டுக்குவீங்க. என்ன சார் காலையிலேயே ஜிம்முக்கு போகிறீங்க போல இருக்கு, ஷூலாம் போட்டுக்குவீங்க, வாக்கிங் தான், ஜாக்கிங் தான், டேங்க அப்பா எல்லாம் ஒரு நேரம் தான் சார். அந்த நேரம் வரும்போது என்ன ஆகும், தானாக வண்டி ஓடும். அதான் அதில் ஆச்சரியமே. 2ஆம் இடத்தை 1ஆம் இடத்தை சரி பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் எதை பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நியாயமாக ஜாக்பாட் நம்பர் 1 உடம்பு சரியாக போச்சு, இன்வெஸ்டர் வராங்க. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, உங்களுடைய உடம்பு நிலை ஜிம்முக்கு போகிறீங்க, சரியாகுது. ஜாக்பாட் நம்பர் 3 5ஆம் இடத்தை பார்க்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு வர வேண்டிய சொத்து சார் கோர்ட்டில் நிற்கிது, வருமானு எனக்கு தெரில சார், திருப்பு நம்ம பக்கம் வந்தால் தான் வரும், இல்லைனா கை விட்டு போயிடும் சார், பயப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க, சனி பகவான் 5ஐ பார்த்து விட்டார், உங்கள் பக்கம் போனால் வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம். நியாயமாக குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்கை சனி இருந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அற்புதங்களை தரப்போகிறார். சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். அடுத்ததாக 8 பார்க்கிறார். பொதுவாகவே ஜோதிடர்கள் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளுக்கு பலன்கள் சொல்கிறதே கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிஷபராசிக்காரங்க கணவராக இருப்பார், உள்ள டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பார், ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லியிருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு பயத்தில் இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்த்து விட்டால் ஆயுள் பாவத்தை தருகிறார். ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு சார், இன்னும் கொஞ்ச நாளில் எந்திரிச்சு நடப்பார், ஓடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். யூ டோன்ட் வரி. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்க்கும்போது உங்களோட அடமானம் வைத்த நகைகளை திருப்பி எடுப்பீங்க. மூழ்கி போகிற மாதிரி இருக்குது சார், எனக்கு என் உயிரே அதுதான் சார், நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார், அது என் தாலி குடிலாம் அதில் இருக்குது, இந்த போன்ற விஷயங்கள். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அந்த நகை முழுகாமல் சனி பகவான் காப்பாற்றுவார். 8ஆம் இடம் என்பது வெயிட்டை பிளட்ஜ் பண்ணி அடமானம், என் உயிரே போகுது சார், எங்கள் அப்பா ஆசையாக கட்டி கொடுத்த வீடு, நிறைய ஃபீலிங்ஸ் நன்றாக புரிந்து கொள்ளும். கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் ஒருவருடைய உணர்வுகள் இருக்கிறது, ஒருவருடைய மானம் மரியாதையும் இருக்கிறது. அது அத்தனையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மீட்டு தருகிறார். இனிமேல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய சனியாக மாறிவிடுகிறார். ஆகையினாலே அவர் வக்கரம் பெற்ற ஜாக்பாட் நம்பர் 1 உங்களுக்கு இன்வெஸ்டர், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுடைய குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி, ஐவிஎஃபே பண்ண வேண்டாம், ஐயுஏ பண்ண வேண்டாம் போன்றவைகள் ஏற்படுகிறது. இந்த சனி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். 100க்கு 98 மார்க், பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர்
இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்ன ஆகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாங்க உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சனி வக்கரம் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா அள்ளி தான் கொடுப்பாரு. ஏன் சொல்லுங்க, யோகக்காரகன் அவன் தான். ரிஷபராசிக்கு யோகக்காரகன் யாருங்க அப்படின்னா அவர் தான். அதுலேயும் 10ஆம் இடத்துக்கு பார்வை போகுது. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம், எல்லாம் இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, மன நிம்மதி வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்டப்போகுது, குழந்தை பாக்கியம் வரப்போகுது, வீடு கட்ட போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்க. இப்படி நான் சுப பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். சுப பலன்களுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அதனால தான் நான் முதலே சொன்னேன்,
வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி கொடுப்பாரா? அள்ளி தான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சளி சேராமல் பார்த்துக்கணும், தேவையில்லாத சந்தேகமும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் விட்டுறணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். சார், இந்த 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா இத கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் கூட இந்த டவுட் இருக்கும். அதனால இது 10ஆம் இடத்தில் பாவி இருக்காரு. ஆனா பாவி இருந்தால் எப்படி விபரீத ராஜயோகம் பெறும்? யார் அந்த பாவி? அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிவிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு கெட்டவன் வந்து கெட்டு போயிட்டான்னா அவன் உடனே ராஜயோகத்தை கொடுத்துருவான். அவன் ஏற்கனவே கெட்டு போயிட்டு இருக்கான். அவன் இன்னும் கெட்டு போயிட்டான்னா அவனால் எதுவும் தப்பு செய்ய முடியாது. அப்போ நல்லது தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனீஸ்வரர் தான். அதனால்தான் அவர் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்துல அவருடைய வீடு, அவருடைய சொந்த வீடு கும்பத்தை வந்து பார்க்குறார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான பலனை கொடுப்பார். இது வரைக்கும் பழைய கடன்கள் ஏதாவது இருந்தாலும், ஹவுசிங் லோனு, கார் லோனு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் லோனு இதெல்லாம் வாங்கினார் பாருங்க, அதெல்லாம் தீர்ந்துடும். புதுசாக இப்போ கடன் வரும். ஆனால் அந்த கடன் எதற்காக அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய வீடு வாங்குகிறோம், ஒரு நல்ல பெரிய ஃப்ளாட் வாங்குகிறோம், வசதியாக போகிற அளவுக்கு. இப்போ 2 வீலரில் போய் நிற்கிறேன் சார், ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே காரில் போகலாம். வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால தான் அள்ளி கொடுப்பார்னு சொன்னேன் சனி வக்ரம். ஓகே சார். சார், இப்போ இவங்க ரிஷபராசியில் நிறைய பேர் திருமணம் ஆகாத ரொம்ப நாள் வந்து இருக்காங்க. வரன் பார்க்குறாங்க, அமைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இந்த காலகட்டம் திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக கெட்டி மேளம் கொட்டியே தீரும். எப்பவுமே சனீஸ்வரரும் சனி வக்கரனையும் திருமணத்திற்கு நம்ம பார்க்கறது இல்லை, குருவை பார்க்கணும். அவர் உச்சம் பெற்ற குருவாக 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நிச்சயமாக கெட்டி மேளம் கொட்டியே தீரும். ஒரு ராகு தசை, நாக தசை, செவ்வாய் தோஷம், சார் எங்கே போனாலும் இந்த ஜோதிடருங்க என் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த ஜாதகமாக இந்த ஜாதகமே சரியில்லை சார், அந்த ஜோசியர் நல்லா இருக்குன்றார் சார், நம்ம ஜோசியர் சரியில்லைங்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் கேட்டு தீரும். சார், கெட்டி மேளம் சொல்லிட்டீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள்ல. ஸோ இந்த வருடம் குழந்தை பாக்கியம், அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த பாக்கியம் அமையுமா? கரெக்ட் தான். இப்போ குருன்னு சொன்ன உடனே கல்யாணம்னு சொல்லிட்டேன். ஆனால் சனீஸ்வரர் சந்ததியை கொடுப்பார். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கேட்டிங்களா தெரியாமல் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. குருன்னும் போது திருமணம், சனீஸ்வரன் போது சந்ததி, நல்ல சத்சந்தானம், சாதாரண குழந்தைகள் இல்லை, பேர் சொல்லும் குழந்தைகள், பேர் சொல்கிற பிள்ளைகள், இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா சனீஸ்வரருடைய தயவு வேணும். ஏன்னா அவர் சொத்து கொடுத்தாலும் சிற சொத்து, சத்தான சந்தானம் கொடுப்பார். அவர் எதை கொடுத்தாலும் திடமானதாக கொடுப்பார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தைகள் தாராளமாக பிறக்கும். ஓகே சார். இதே ஃபாரினில் இருப்பாங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தை பாக்கியமோ இல்லை திருமண பாக்கியமோ இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னால் என்ன சார் பண்ணலாம்? கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. வெளிநாட்டில் இருக்காங்களே, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு அர்த்தம். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வாங்க, குழந்தைங்களோடு சேர்ந்து இருப்பாங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, சந்திர தரிசனம் பார்த்துட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா கிரிவலம் போயிட்டு வர்றது, இது 2ல் எது வேணாலும் செய்யலாம். எனக்கு வந்து திருப்பதிக்கு போகிறது ரொம்ப ஈஸி சார், ட்ரெயினில் ஏறினா நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை சார், நான் பௌர்ணமி தரிசனம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக போயிட்டு வாங்க. ஆனால் அதில் உள்ள உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய அதீதமான காந்த சக்தியை நீங்கள் எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் வந்து இங்கே உச்சம் பெறக்கூடியவர், உச்சம் பெற்ற சந்திரன், சந்திர பூஜை வழிபாடு அதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, மோர் தானம், இந்த வெள்ளத்தில் பானகம் செய்வாங்க, அந்த பானக தானம், இதெல்லாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நீங்கள் பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா
அற்புத பலன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா?
இன்றைக்கி 100 விற்கிற பெட்ரோல் 110 போகும்போது அந்த 10 நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம நடக்கிறக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி லாபஸ்தானத்துல இருந்து நடக்க போகுது. ஸோ வக்ரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய நிலையில தான் கொடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களையும், தன்னுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் பலன்களையும் அதிகபட்சமாக உச்சபட்சமாக எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றது அந்த வக்ரத்துடைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ அந்த வகையில் லாபஸ்தானத்துல இருந்து நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருந்து அவர் நமக்கான வக்ர நிலையில் அது கிட்டத்தட்ட 138 நாட்கள் இருந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். வக்ர பலன்கள்ன்றது இங்கே நல்ல பலனே புரிஞ்சுக்கலாம். ஸோ எதனாலன்னா, முதல் விஷயம் வந்து அவர் வக்ரம் ஆனாலுமே கூட அவர் அடுத்த ராசிக்கெலாம் ரிவர்ஸில் வரல. மீனத்துக்குள்ளேயே தான் அவருடைய நட்சத்திரங்களில் தான் ரிவர்ஸ் வந்துட்டு, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ரிவர்ஸ் வர்றாரு 5 மாதமும். ஸோ அதனால் வந்து மீன ராசியில் தான் அவர் பயணிச்சுட்டு இருக்க போகிறாரு. என்ன நம்மளுடைய பார்வையில் ரிவர்ஸில் வர மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க. குரு பார்வையில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவர் மீனராசியில் லாபஸ்தானத்தில் இருந்த மாதிரியே தான் வந்து உங்களுக்கான பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ அந்த வகையில் வந்து 9 மற்றும் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து லாபஸ்தானத்தில் அமரும்போது வந்து முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம், சிறப்பாக யோகங்களை உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது. தர்ம கர்மாதிபதி யோகம் பற்றி பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா வந்து அந்த யோகமுள்ள ஜாதகர்கள் சிறிய முதலீட்டில் துவங்கக்கூடிய தொழில், பல 100 தொழிலாளர்களுக்கு, 1000 தொழிலாளர்களுக்கு, 1,00,000 தொழிலாளர்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நிலைக்கு உயரும் அப்படின்ற அதுதான் அந்த யோகம். அந்த யோகம் இருக்கிறவங்க ஒரு சொந்த தொழில் செய்வாங்க அப்படின்றது அடிப்படை விஷயம். அதை அவங்க இந்த அளவுக்கு விரிவுபடுத்தி கொண்டு போவாங்கன்றதும் வந்து நிச்சயமாக அவங்கள பெரிய ஒரு தொழிலை இண்டஸ்ட்ரியாக மாற்றுற அளவுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் நடைபெறும். அந்த யோகத்தின் பலன் வந்து என்ன அப்படின்னா, சின்னதாக ஆரம்பிக்கிற தொழில் மூலியமாக சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்வியலுக்கும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கும் மனம் பூர்த்திகள்லாம் செய்துக்கிட்டு தன்னுடைய சந்ததிகளையும் வளப்படுத்திட்டு ஊருக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க. அதனால நல்லது செஞ்சு புண்ணியமான் பேர் வாங்குவாங்கன்றது அந்த தர்மகர்மாதிபதி யோகம். அது என்ன நிலையில் செயல்படும் அப்படின்னா, பாகியஸ்தானம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், தொழில் ஸ்தானம், பாகியஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொடர்பு, தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் தொடர்பு, லாபஸ்தானம் தனஸ்தானம் தொடர்பு, இந்த மாதிரியான பொருளாதார நிலைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்குமான தொடர்புகள் ஏற்படும் போது தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுறதா அர்த்தம்.
ஸோ அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதிர்ஷ்டங்கள், தொழில் அதிபதியா வந்து அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால முதல் தரமான தர்மாதிபதி யோகத்தை சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்க போறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடுதலா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு கடக ராசியில. அங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இங்க வந்து சனி பகவானுக்கு கிடைக்க வக்ர நிலை பெற்ற சனிக்கும் கிடைக்க போகுது. ஸோ அதன் மூலியமா குரு சனி தொடர்பு மூலியமாவும் குருவும் சனியும் வந்து திரிகோண நிலையில தொடர்புல இருக்கிறது மூலியமாவும் உங்களுக்கு வந்து சனியோட அருளால எப்பயுமே சுபகிரகங்கள் தான் நமக்கு அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்போ வந்து மாற்றம் என்னன்னா, இயற்கை அசுபர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நல்ல யோகங்களை அள்ளி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த மீன ராசின்றது வந்து ஒரு கடல் ராசி, நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ராசி. ஸோ அந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் கடக ராசியில இருக்காரு. கடக ராசியும் ஒரு நீர் ராசி தான், வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ அப்படின்னும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நிறுவனங்களை இந்தியாவில் வேலை பார்க்குறது, பிறந்த நாட்டில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டுக்கே போய் வேலை பார்க்குறது, அதன் மூலயமா உங்களுடைய வருமானத்தை வலுப்படுத்திக்கிறது, சொந்த தொழிலுக்காகவே வெளிநாடு போகிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கு சனி பகவான் தயாராக இருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கூட சனியால் உங்களுக்கு நெகட்டிவான எந்த விஷயங்களும் வரப்போகிறது கிடையாதுன்றதை மனசு நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. நிச்சயமான முறையில் சனியோட அருளால் லாபஸ்தானத்தில் இருக்க பொதுவாகவே இன்னொரு விதியும் இருக்குது. லாபஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உபஜய ராசின்னு சொல்லுவோம். 11ஆம் இடம்ன்றது தான் லாபஸ்தானம். இந்த உபஜய இந்த 11ஆம் இடம்ன்றது உபஜய ராசி. உபஜய ராசியில் இருக்கக்கூடிய இயற்கை அசுபர்கள், அதாவது சனி, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல இருந்தாங்க. இந்த ஸ்தானம் உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 இடங்கள்ல இருந்தாங்கன்னா நல்ல யோக பலன்களை கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் 11ஆம் இடம் லாபஸ்தானம்ன்றதை தாண்டி உபஜய ராசியாக வந்து அங்கே இயற்கை அசுபரான சனி பகவான் இருக்கிற நிலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகங்களுக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த 5 மாதங்கள் இருக்க போகுது. இந்த 138 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு மிக சிறந்த உயரத்தை வாழ்க்கையில் அடைய போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே திட்டமிடுங்க. வர்ற காலம் நமக்கு சாதகமாக இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னும்போது என்ன செஞ்சு நம்ம முன்னேற போகிறோன்றத தெளிவாக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ண மாதிரி இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது, காலங்கள் வருஷங்கள்லாம் தேவைப்படாது. வெறும் 138 நாட்களில் நீங்கள் உங்கள் இலக்கு அடைய போகிறீங்க. அதுக்கான சரியான பாதையில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு கோச்சார ரீதியாக வக்ர நிலை அடையக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கார். சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ர நிலை அப்படின்றத பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பாக நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது, வக்ரம்னா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும் மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய நினச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தச்சமே உலகளாவிய கோச்சார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மண்டலத்தில் இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸில் வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ரிவர்ஸில் வர்றாரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாகவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது உலகளாவிய லெவலில் மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்க போகுது. குறிப்பாக பொருளாதாரம், பணப்புழக்கம் நல்லா இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து எந்த விஷயத்துலையும் நமக்கு சங்கடங்கள் வரப்போகிறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்தை குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தால் ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்களை குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் அனுசரித்து புரிஞ்சு திரிகோணம் தொடர்பில் இருந்து
இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடராக எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வக்ரபெற்ற சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான், பொன்பொருள் சேர்க்கைக்கு ஆசைப்படல, ஒரு உண்மையான அன்புக்கு, உண்மையான பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் உனக்கு அன்பு முழுமையாக கொடுக்கேன், எனக்கு ஒரு 60% என்கிட்ட அன்பு காட்டு, நான் முழுமையான பாசம் காட்டுறேன், எனக்கு பாசத்தை கொடு. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் நம்ம ரிஷபராசிக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்களமாக இருக்கும். ஆனால் அது நிலைமையாக கிடச்சிச்சானா வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த நிலையில் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கிட்டத்தட்ட குருவின் பார்வை மூலமாக ஒரு 96 நாட்கள் உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்கிறார். உங்கள் லைஃப்பில் ஒரு அன்பு, பாசம், அக்கறை, கனிவு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டில் எதிர்பார்க்கீங்க, கிடைக்கல. ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க. இந்த மனசில் ஒரு அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய அழுத்தம். அது என்ன பண்ண தெரியல, குழப்பமாகவே இருக்குது, நான் கரெக்டாக போகிறேன் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்து நான் நினச்சேன், முடித்தேன், எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையை, ஒரு என்ன சொல்லணும்னா
மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் சனி பகவானை பார்ப்பது மூலமாக, வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களை பார்ப்பது மூலமாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்துக்கும், எல்லா விதமான துன்பத்துக்கும் ஒரு 96 நாட்களில் நல்ல விடை கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, காதலில் சிக்கி சின்னமின்னமான ராசிகளில் 5 ராசியில் நீங்களும் ஒருவர், அது நீங்கள் மிகப்பெரிய ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி. ஏற்கனவே காதலிச்சேன் சார், என்னை புரிஞ்சுக்கிறாம என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, என் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க தான் வேணும்னு நான் நிற்கிறேன், அவங்க தான் வேணும்னு நான் நினைக்கிறேன், அந்த அன்பு கிடைக்குமா, அந்த பாசம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் முன்னாடி உங்களை விட்டு பிரிந்த உண்மையான அன்பாக இருந்தால் உங்களிடம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதுனாலும் சரி, கரெக்டாக என்னை பொறுத்தவரை ஜூலை எண்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பர் ஒரு ஸ்டார்டிங் உள்ள I mean 1ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மேலே உள்ள வீண் சுமைகள், வீண் பலிகள், அழுத்தங்கள், போராட்டங்கள், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு இந்த இடத்துல. ஏன்னா குருவுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. ஸோ அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஓகேவா? இவ்வளோ நாட்களாக கொடுத்து சிவந்த கை நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் கொடுத்தீங்க, உதவி செஞ்சீங்க. ஆனால் உங்கள்கிட்டே வாங்கிட்டு உங்களே காயப்படுத்துகிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான், குரு பகவானுடைய உச்சம் பெற்ற குரு பகவானுடைய அருள் மூலமாக, பார்வையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது உண்மை. சரி, இவ்வளோ நன்மைகளை கொடுக்காரே, இவர் எதுவும் கவனத்தை சொல்கிறாரா? வக்ரம் பெற்ற சனி பகவான் இந்த 41 நாட்களில் உங்களுக்கு என்ன கவனம் சொல்கிறாங்க? அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் இந்த 41 நாட்கள் ரொம்ப 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 நிதானமாக, பொறுமையாக, கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி. கிட்டத்தட்ட சனி பகவானுடைய பார்வை ராசியில் டைரெக்டாக விழுந்ததுனால நீங்கள் நீதி, நேர்மைக்கு, கடமைக்கு, கண்ணியத்து, கட்டுப்பாட்டு உடன் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி உங்களை டைவர்ட் பண்ணி உங்களை வேறு லைனில் டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய பூர்வீக சொத்து இருக்குது பார்த்திங்களா, இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் அழுத்தம் இருந்தால் அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு சரியான நிலைப்பாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். நீங்கள் வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு அவங்கள ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம், அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதே போல் நீங்கள் இந்த 41 நாட்களில் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய காதல், புதிய அன்பு, புதிய பாசம்னு ஒன்று வந்தாலும் சரி, இல்லை பழைய காதல், பழைய அன்புன்னு சொல்லி ஒன்று தேடி வந்தாலும் சரி, என்ன பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. அதாவது 96 நாட்களுக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கோங்க. அவங்க சுயஜாதமும் உங்கள் சாதமும் சூப்பராக இருந்தால் சிறப்பாகும். அதை தாண்டி இந்த குறிப்பிட்ட 41 நாட்களுக்குள்ளே தேடி வந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக இருப்பது உங்களுக்கும் நல்லது, கிரக ரீதியாக உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்பது உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது அல்லது பரிகாரம் அப்படிங்கும்போது வாழ்வியல் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய உங்களை விட வயது மூத்த உறவுகளுக்கு, அதாவது உங்கள் சொந்தத்திலே கஷ்டப்படுற உங்களை விட வயது மூத்த உறவுகளுக்கு என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கான ஒரு மாதத்துக்கான அரிசி, பருப்பு
உங்களால் முடிஞ்சளவு வாங்கி கொடுங்க. ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மையாக இருக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.